உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது. உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது. என் கவிதை வாழ்வது. மச்சான் மச்சான் உம்மேல ஆசை வச்சான். வெச்சு தச்சான் தச்சான் உசிரோட ஒன்ன தச்சான். மச்சான் மச்சான் இம்மேல ஆசை வச்சான். வச்சு தச்சான் தச்சான் உசுரோட என்ன தச்சான். ஏழேழு ஜன்மந்தான் எடுத்தாலும் எப்போதும் நெஞ்சுக்குள்ள ஒன்னா சுமப்பேனே. என் காலும் வெண்ணுதாவதடி கொதிக்க சொல்லாமலே நெஞ்சாரமா
எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மாதிரியான சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில வர தயாரா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்களூடாக நம்ம நிகழ்ச்சியில நாங்க பயணித்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த இசைக்குழுவினர்களை நீங்கள் வெற்றியாளராக தெரிவு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் நீங்கள் பார்வையிட்டு அதிகளவு லைக் ஷேரை கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்றத தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு, இன்னைக்கு கூட நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு பிளேலிஸ்டாக தான் இருக்க போகுது அப்படின்றது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய மாதிரியான உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய இன்றைய தெரிவு பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடலாக அமைய போகிறது. அந்த அளவுக்கு பாடல்களுடைய ஒவ்வொரு தரவரிசையிலும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா ரக நபர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த வார ரீட்டாக தான் அமைய போகுது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிகளவு லைக் ஷேர் கமெண்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்கள் 2026 டிசம்பர் 31 டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில வரப்போகிறது. குறிப்பாக நமது சிஎம்ட பாடல் தான் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎம்ட பாடல் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் கெஸ் பண்ணிப்பீங்க. ஆமாங்க, நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக நம்மளுடைய தளபதியோட ஒரு பாடலோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க. அதுக்கு இணங்க நாங்களும் ஓகேங்க, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் நாங்கள் அப்படின்றதுக்கு இணங்க நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் குருவி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக வரப்போகிறது. குறிப்பாக இந்த பாடலுக்கு இசைப்பாளராக வித்யாசாகர் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை அவர் இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலுக்கு பாடல் ஆசிரியராக யுகபாரதி லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடல்கள்லாம் அழகாக பாடினவங்க உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். இந்த பாடல் அப்படின்னு சொல்லி பாடலோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேனே, ஆனால் என்ன பாடல் என்று சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல், இந்த கோம்போ, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு அவுட்புட் தரக்கூடிய ஒரு விஷயமாக, எல்லோருக்கும் பிடித்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பாடல் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்திக்க வேணும், நீங்கள் கெஸ் பண்ண வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் பாட்டை கடைசியாக சொல்கிறேன். எஸ், குருவி திரைப்படத்தில் இடம்பெற்ற நிறைய ஆல்பம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தேன் தேன் பாடல் எல்லோருக்கும் ரொம்ப 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 பிடித்த ஒரு பாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ தேன் தேன் பாடல் தான் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக வர தயாராக இருக்கின்றது. நம் நாட்டு கலைஞர்களுடைய குரலில் இந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக இந்திய தரத்தில் இவங்களுடைய குரல்கள் ஒலிக்கத்தக்க அவங்களுடைய வளர்ச்சியானது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் அப்படின்றது இந்திய தரத்தில் இலங்கையிலும் கிடைக்கக்கூடிய கலைஞர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுக்குமே மிகவும் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக தளபதியோட குருவி திரைப்படத்தில் இடம்பெற்ற தேன் தேன் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடாக இருந்திருக்கும். தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தேடி
முட்டவரும் பொய்யை ரசித்தேன், மோதவரும் மெய்யை ரசித்தேன், உறங்காமல் எங்கும் உந்தன் உள்ளம் ரசித்தேன். நீ சொல்லும் சொல்லை ரசித்தேன், இது சொல்லாததையும் ரசித்தேன். நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன். உன்னாலே தானே நானும் என்னை ரசித்தேன். தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், நீ தேடி அலைந்தேன் சிவந்தேன். சேலையில் நிலவை அறிந்தேன், காலிலே சிறகை அணிந்தேன், கனவில்லை காதல் என்று நேரில் அறிந்தேன். திருடனே உன்னை அறிந்தேன், திருடினாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடத்தானே ஆசை அறிந்தேன். என் பக்கம் உன்னை அறிந்தேன், பல சிக்கல் உன்னால் அறிந்தேன். பெண்கள் உன்னை அறிந்தேன், காசும் பெண்மை அறிந்தேன். நீ நடமாடும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன். தேன் தேன் உன்னை தேடி அலைந்தேன், உன்னை தேடி அலைந்தேன் சிவந்தேன். ஹே, தேன் 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 உன்னை நானும் மறந்தேன், உன்னை காண பயந்தேன் கரைந்தேன். பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே பாடலுக்கு முதல்ல சில விஷயத்தை வந்து நாம பார்க்கும் பொழுது இந்த பாடலுடைய வரிகள் வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அது ஆழமாக அந்த பாடல்களுடைய வரிகளை கேட்கும் பொழுது உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா சில கவிதைகளை பாடலாக வடிக்கும் பொழுது அந்த பாடல்களும் சரி அந்த வரிகளும் சரி உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய பல தருணங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்த பாடலுடைய ஆரம்ப வரிகளை கேட்கும் பொழுது கூட நான் பாட்டு தான் கேட்கிறேனா இல்லாட்டி நான் ஒரு கவிதையை வந்து வாசிக்கிறேனா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் அமைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உன் வெளிகளில் என் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்கத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்தும் நாங்க பார்க்க தயாராக இருக்கின்றோம். நான் ஏன் பிறந்தேன் எனும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தில் இருந்து தான் அடுத்து கூட நம்ம பாட்டு பார்க்க தயாராக இருக்கின்றோம். 1972ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்திருந்தது. குறிப்பாக இந்த பாடலை பாடியவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் 2 பேர் பாடியிருக்காங்க. குறிப்பாக இவர்களுடைய வாய்ஸ்ல எக்கச்சக்கமான பாடல்கள் கேட்டிருந்தாலும் சில பாடல்கள் நம்மளுடைய மனங்களை தொட்டு செல்லும். ஸோ அதுக்கு இணங்க இந்த பாடல் வந்து கண்டிப்பாக எல்லோருடைய மனங்களையும் அந்த காலங்களில் இடம் பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய பி. சுசீலா அது மாத்திரம் இல்லாமல் சவுந்தரராஜன் அவங்களுடைய வாய்ஸில் பல பாடல்கள் கேட்டிருப்போம். ஸோ இதே மாதிரி சில பாடல்களை பார்க்கும்பொழுது வந்து இந்த கோம்போ நல்லா இருக்கு, இந்த கோம்போவில் சில பாடல்கள் வந்து இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் சில பேருடைய எண்ணங்களாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் புலமை பித்து தான் இந்த பாடலை வந்து பாடலாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய நிறைய பாடல் நம்ம லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞர். ஸோ அந்தளவுக்கு நிறைய பொக்கிஷமான படைப்புகளை இப்போ வரைக்கும் நாம் அனுபவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான பல படைப்புகளை விட்டு சென்றிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பாடல்களுடைய வரிகளை வந்து நம்ம உற்று நோக்கும் போது வந்து சில பாடல்களுடைய வரிகளை வந்து நாம் நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி விதத்தில் எழுதலாட்டியும் அந்த பாடல்களோட அர்த்தங்கள் வந்து மிகவும் ஒரு ஆழமான அர்த்தங்களை வந்து தரக்கூடிய வரிகளாகத்தான் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போது வரக்கூடிய பாடல்களுக்கு வந்து இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் அந்த காலங்களில் வந்து பாடல்களுடைய வரிகளிலும் சரி அந்த பாடல்களுடைய சொற்களிலும் சரி கவனம் செலுத்துவது மிக அவதானமாக இருக்கும். அந்த இசைகள் அப்படின்றது வந்து 2ஆம் பட்சமாகத்தான் காணப்படும். அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்களும் இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஏற்ப இந்த பாடல்களுடைய தரங்களும் அந்த பாடல்களுடைய பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். எனவே நிகழ்ச்சியில அடுத்தும் கூட உன் வெளிகளில் என் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்தும் கூட பார்க்க தயாராக காத்துக்கொண்டிருக்கும். ஸோ வாங்க நிகழ்ச்சியில அடுத்தும் கூட சூப்பரான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோட
உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது என் கவிதை வாழ்வது உயிர் கொண்ட கோவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்ததென்று மனம் கொண்ட இன்பமெல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ உயிர் கொண்ட கோவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்ததென்று மனம் கொண்ட இன்பமெல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ கண்ணிமையாத பெண்ணிவள் என்றால் காரணம் கோருவதோ உன்னை காண்பதென்ன சுகமோ உன்னை காண்பதென்ன சுகமோ உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது என் கவிதை வாழ்வது எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் பனி கொண்ட பார்வை என்றும் படிக்காத காவியம் எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் பனி கொண்ட பார்வை என்றும் படிக்காத காவியம் பொன்மனம் கொண்ட மன்னவன் அன்பில் இன்னுயிர் வாழ்கிறது அது என்றும் வாழும் உறவு அது என்றும் வாழும் உறவு உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது கவிதை வாழ்வது உனது வெளிகளில் எனது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இதே மாதிரி உங்களுடைய இதயங்களையும் மனதுகளையும் தொடக்கூடிய சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே நம் நாட்டு கலைஞர்களுடைய குரல்ல வர தயாரா இருக்கு. நீங்களும் சந்தோஷமாக எங்க கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த அழகான பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இசைக்குழுநர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுநர்கள் தான் இந்த வார நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவர்களை 2026 டிசம்பர் 31 அவர்களுக்கான பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான கௌரவத்தையும் அடையாளத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்டார், அது மாத்திரம் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட சிலம்பரசனோட ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் பார்க்க தயாராக காத்து கொண்டிருக்கோம். ஸோ சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதை வந்து அந்த டைட்டில்லே ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்துல ஒரு சூப்பரான ஒரு பாடல் தரவங்க அப்படின்ற மாதிரி சிலம்பரசன் சொல்லக்கூடிய நம்மளுடைய சிம்புவோட
சிலம்பாட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சூப்பரான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து வர தயாராக காத்து கொண்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம மச்சான் மச்சா ஓ மேல ஆசை வச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஹம்மிங்கான ஒரு சாங். இப்போ வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் நைட்டில் நம்ம ஹெட்செட்ல எல்லாம் கேட்டு அந்த பாடலை ஃபீல் பண்ணும்போது வாவ் இந்த பாடலை எப்படிங்க பாடியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் குட் சாங்ஸை தரக்கூடிய மாதிரியான அந்த ஹம்மிங் எல்லாமே இந்த பாடலில் ரொம்ப 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 அழகா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலில் வந்து மேல் வாய்ஸாக நம்மளுடைய இளையராஜா சார் வந்து பாடியிருப்பாரு. கண்டிப்பாக அவருடைய பாடல்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நாம சொல்லி தான் தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலோட இன்னும் ட்ரிபிள் மடங்காக வந்து இந்த பாடலில் வந்து பாடலாசிரியராக ஒர்க் பண்ணினவர் நம்மளுடைய முத்துக்குமார் சார். ஸோ மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். 2015ஆம் ஆண்டு நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவர்கிட்ட அந்த பொக்கிஷமான பல பாடல்கள் வந்து தேசிய விருது வரைக்கும் பெற்று இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 உருக்கமான வரிகளை தரக்கூடிய அழகான ஒரு பாடலை வந்து நம்மளுக்கு விவரிக்கக்கூடிய மாதிரி தரக்கூடிய ஒரு பாடலாசிரியர்களை வந்து நம்மளுடைய முத்துக்குமார் சாரோட ஒர்க் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ கபிலன் ஆகட்டும் முத்துக்குமார் சார் ஆகட்டும் அவங்களுடைய வரிகள் எல்லாமே வந்து குறிப்பாக யூனிக்காக சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடலுடைய வரிகள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் முத்துக்குமார் சாரோட பல பாடல்களை இப்போ வரைக்கும் கேட்கும்போது இந்த பாடல் மாதிரி ஒரு பாடல் திரும்பவும் அவர் எழுத மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் எல்லாருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். எனவே நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட நம்மளுடைய சிம்போட ஒரு சூப்பரான ஒரு பாடல் அதை தொடர்ந்து வேண்டிய நிகழ்ச்சிகளாக நீந்திருப்போம். மச்சான் மச்சான் உம்மேல ஆசை வச்சான் வெச்சு தச்சான் உசிரோட ஒன்ன தச்சான். மச்சான் மச்சான் இம்மேல ஆசை வச்சான் வச்சு தச்சான் உசுரோட என்ன தச்சான். 7 ஜன்மந்தான் எடுத்தாலும் எப்போதும் நெஞ்சுக்குள்ள ஒன்னா சுமப்பேனே. கொன்னு புட்ட நெஞ்சுக்குள்ளே மச்சான் மச்சான் உம்மேல ஆசை வச்சான் வெச்சு தச்சான் உசிரோட ஒன்ன தச்சான். சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குதே. பெண்ணே உந்தன் கொலுசு எந்த மனச மாட்டி போகுதே போகும் வழி எங்கும் வருவேனே. விட்டா கூட உன்னை விட மாட்டேனே மானே அடிமானே. கொன்னு புட்ட நெஞ்சுக்குள்ள உம்மேல ஆசை வச்சான் வெச்சு தச்சான் உசிரோட ஒன்ன தச்சான். ஆசை வச்ச நெஞ்சு எலவம் பஞ்சு போலத்தானே உன்னை
உன்னை தேடினாலும் பறக்குமே. அம்மை கல்லு மேல கால வச்சு வெட்டு போதும் அந்த நாள் மனசோ நினைக்குது. கண்ண மூடி பார்த்தா எங்கு நீதான் வந்து போகிற, உடல் பொருள் ஆவியும் நீதானே. உன்னை போல பட்ட புள்ள பெத்து கொடு ரோசாவே. தேனே வந்தேனே கொண்டு புட்ட கொண்டு புட்ட கொண்டு புட்ட கொண்டு புட்ட நெஞ்சுக்குள்ளே. மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சான், வச்சு தச்சான் தச்சான் உதிரோட ஒன்ன தச்சான். நம்மளோட கண்களில ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு தூசி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தூசி ரொம்பவே கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கும். அதை ரொம்ப மென்மையான ஏதாச்சும் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அந்த தூசை நம்ம துடைச்சி எடுக்க வேணும். அப்பதான் நம்மளுடைய கண்ணு வந்து உறுத்தாம எந்த ஒரு வலியும் இல்லாம இருக்கும். அப்படித்தான் சில பேர்களுடைய மனங்களை, இதயத்தை, உங்களுடைய ஆத்மாவை ரொம்பவும் தொல்லப்படுத்துற மாதிரி, கவலைப்படுத்துற மாதிரி, கண்ணு சிந்த வைக்கக்கூடிய மாதிரியான சில பாடல்கள் சில பேருக்கு ரொம்பவும் ஒரு டீப் ஹார்ட்டான விஷயங்களாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய டீப் ஹார்ட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த பாடல் கண்டிப்பாக அந்த பாடலில் உள்ள வரிகள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தால் அந்த பாடலை நீங்க கேட்கும் பொழுது கண்ணீர் மல்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் எவ்வளவுக்கு ஒரு மென்மையாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஆணோ சரி, ஒரு பெண்ணோ சரி, எல்லாருக்குமே வலிக்கும், எல்லாருக்குமே அந்த விஷயம்ன்றது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆணா இருந்தா எனக்கு கண்ணீர் வராது, பெண்ணா இருந்தா எனக்கு கண்ணீர் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷனா இருந்தா அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். எனவே நம்மளுடைய கண்களில் இடம்பெறக்கூடிய அந்த தூசிகளில் உள்ள அந்த உறுத்தல்கள் மாதிரி சில பாடல்களும் நமது மனங்களில் கேட்கும் பொழுது பல நினைவுகளை உறுத்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அமைந்துதான் இருக்கின்றது. அந்த அமைப்புகள் ஊடாக நமது வாழ்க்கையை நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில பாடல்களை நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாதிரியான புது புது பாடல்களை இப்போ வரைக்கும் தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏங்க இப்படி பாடல்லாம் எனக்கு தாருங்க, ஏங்க இப்படியான பாடல்லாம் உருவாக்குறீங்க அப்படின்னு மாதிரி சில பேருக்கு ஒரு கேள்விக்குறிகளாக இருக்கும். அதே போல இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஜ்ஜே சூர்யாவோட ஒரு திரைப்படமான அன்பே ஆறு உயிரே படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கான ஒரு வாய்ஸ் நம்மளுடைய மதுஸ்ரீ மேமோட வாய்ஸ். அது தாண்டி நம்மளுடைய நரேஷ் ஐயர் சாரோட முன்பே வாசகங்கள்லாம் இப்போ வரைக்கும் எல்லாருமே கேட்டால் வந்து அது இவ்வளோ ஒரு ஃபீலான ஒரு சாங் அப்படின்றது வந்து நம்ம சொல்லி தான் தெரிய போகிறது கிடையாது. ஒரு லவ் பீஜியம் அப்படின்னு சொன்னாலே வந்து முதல்ல நம்மளுடைய ஒரு சிலன்று ஒரு காதல் திரைப்படத்தோட பீஜியம் தான் வரும். ஸோ அதே மாதிரி நரேஷ் ஐயர் நம்மளுடைய மதுஸ்ரீ மேமோட ஒரு கோம்போல வந்திருந்த பாடல் மயில் இறகே பாடல். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல். அண்மையில் கூட நம்மளுடைய மதுஸ்ரீ மேம் வந்து எவ்வளோ பாடல்கள் பாடியிருந்தாலும் எனக்கு இந்த பாடல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாடல் தான் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலலாம் சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏஆர் ரகுமான் சாரோட இசையில் இந்த பாடல் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரியை கொண்ட இந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில் தராவிட்டால் இவ்வளோ அழகான ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில் தராவிட்டா இது சரியாக இருக்குமாங்க. அதனால தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட மயில் இருக்கே பாடல் நிகழ்ச்சியில் வரப்போகின்றது. ஸோ மயில் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ தென்காசி பட்டணத்தில் வர மயில் இருக்கே மாதிரியே என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் இதயங்களுக்கு மட்டுமே புரியும் இந்த மயில் இறகு எந்த அளவுக்கு உங்களுடைய மனங்களை வருட போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம்.
அடைத்தேன் மனச்சிறையில். ஓர் இலக்கியம் நம் காதல். வானுள்ளவரே வாழும் பாடல். மயிலிறகாய் மயிலிறகாய் வருடுகிறாய் மெல்ல. மழை நிலவே மழை நிலவே வெளியனலா உன்னுலா. உயிரைத் தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கண்ணெழுத்து அன்பே. தமிழா 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 உன் தமிழிங்கு சேலையில் வருவதா? அமிர்தாய் 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 கவியாற்றிட நீ வருவாய். ஒன்றாய் இரண்டாம் மூன்றாய் அந்த வள்ளுவன் தந்தது முப்பால். உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா. ஆள் விளக்குங்கள் நீ கூறு. ஊருறங்கட்டும் உரைப்பேன் கேளு. மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல. மழை நிலவே மழை நிலவே வெளியனலா உன்னுலா. உயிரைத் தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கண்ணெழுத்து அன்பே. மயிலிறகாய் மயிலிறகாய் வருடுகிறாய் வருடுகிறாய் மெல்ல. வருடுகிறாய் மெல்ல. வருடுகிறாய் மெல்ல. நம்மளுக்கு பிடிச்சவங்கள சில நேரம் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவோம், சில நேரம் செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவோம். அதெல்லாம் தாண்டி சில நேரம் ஏய் எப்படி எதுக்கு அப்படின்னு மாதிரி சில விஷயமெல்லாம் ஆரம்பிக்கும் போதே அது முடிவு மாதிரி தான் இருக்கும். அந்த ஆரம்பமே ஒரு முடிவு மாதிரி தான் இருக்கும். இப்படியெல்லாம் சில பேரை கூடும்போது ஓய் அப்படியா அப்படின்லாம் நம்ம கேட்போம். இதெல்லாமே சில பேர்களுடைய கான்வர்சேஷன்ல முக்கியமா இடம் பிடிக்கக்கூடிய சில சில அழகான ஒரு சொற்கள், அழகான எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். சில பேர் வந்து கால் கதைச்சு கொண்டு இருக்கும் போதே பந்தி பந்தியா பக்கத்துல இருக்கிறவங்க கால்ல பேசிட்டே இருப்பாங்க. அது கேட்டுட்டு இருக்கக்கூடிய மறுபக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காலர்ஸ் வந்து சரி ஓகே அப்படின்னு மட்டும்தான் அவங்களுடைய பதில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்துல எவ்வளவு அழகான ஒரு விடயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பத்துல தொடங்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல். அதுவும் ஒரு எனர்ஜி பைவா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு தந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில 7ஆம் அறிவு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏலேலுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பார்க்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். முருகதாஸ் சாரோட டிரெக்ஷன்ல உருவாகி இந்த திரைப்படம். அது மாத்திரம் இல்லாம 7ஆம் அறிவு திரைப்படம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் லேட்டாக வந்து நிறைய பேருனால அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான ஒரு வரவேற்பு அப்படின்றது வந்து கிடைக்காம போயிருச்சு. பட் லேட்டாக அந்த திரைப்படத்தை வந்து ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க.
ஆனால் அந்த பாடல், அந்த திரைப்படத்தோட கதை, அந்த திரைப்படத்தோட மேக்கிங், அந்த திரைப்படத்தோட காஸ்டிங் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு விஷயமாக அமைந்திருந்தது. எனவே நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஏலேலுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஏலோ ஏலுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பதிலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் விளையாட்டுத்தனமாக குறும்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் புரியும். இதெல்லாம் நான் பண்ணுறேன்லைங்க அப்படின்றவங்களுக்கு கிடையாது. பட் மற்றவங்களுக்கு சில பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷனில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட 7ஆம் அறிவு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல் தொடர்ந்து மட்டும் நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம். என் காலும் வெண்ணு தாவதடி குதிக்க சொல்லாமலே நெஞ்சோரமா சந்தோஷமா ஒரு பொழுதிலே உங்காதல் என்னை இழுக்கும் எங்காலும் என்ன தாவதடி கொதிக்கும் yo 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 அடி நியூட்டன் ஆப்பிள் விழ புவியீர்ப்பை கொண்டானடி இங்கு நானோ ஒன்னில் விழ வெளியீர்ப்பை கொண்டானடி கேட்காமலே இசையமை சந்திக்காமலே நீ என்னை கேட்காமலே எனக்காக சீரங்களே குத்து மதிப்பால் என்னை பார்த்தவளும் நீதானே குப்பை கூடை போல் நெஞ்சை களைந்தவள் நீதானே மேலும் மேலும் அழகாய் மாறி போனேன் மானே சொல்லாமலே உள்ளம் வெல்லுமா நெஞ்சோரமா நெஞ்சோரமா வந்தாளமா வெல்லும் வெல்லுமா என் ஜன்னல் கதவில் இவள் பார்வைப்பட்டு தெரிக்க ஒரு பொழுது என் காதல் என்னை இழுக்கும் என் காலும் வெண்ணில் தாவதடி கொதிக்க தோளில் விழாமலே கை சிறிதும் படாமலே
கதவிலே இவள் பார்வை பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலே உன் காதல் என்னை எடுக்க என் காலம் வெண்ணதாவதடி குதிக்க தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பி விட்டேன் மறுக்கவில்லை. அண்ணா அண்ணா பாடிராதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது விலகுது. ஸோ இதை விட சூப்பரா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. பட் இதே மாதிரி அண்ணா பாடுற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இதை விட ரொம்ப 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 ஒரு அழகான ஒரு வாய்ஸ்ல ரொம்ப அழகான ஒரு சாங் செலெக்ஷன் ஊடாக நம்ம நிகழ்ச்சியில வந்து வரப்போகின்ற கலைஞர்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய சாங் செலெக்ஷன் எல்லாமே பேக் டு பேக் தர தயாராக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஸோ அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். எனவே இந்த வாரம் நமக்குடைய இந்த பயணித்த அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் சூப்பர் ஹிட்டான சாங் செலெக்ஷன் ஊடாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருந்தாங்க. எனவே இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 அவர்களுக்கான பிரம்மாண்டமான மேடையில் அவர்களுக்கான பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி மேடையில் அவர்களுக்கான பெருமதியான பரிசு பொருட்களையும் அவர்களுக்கான கௌரவத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, ஸோ அந்த வெற்றியாளர்களை தெரிவு செய்வது உங்களுடைய கைகளில் அப்படின்றையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இவ்வளோ நேரம் என் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் அதையும் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல்.